இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இல்லை ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷனா அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்கள் தலை இப்படி தான் இருக்கா? இதை நான் வந்து பிஆர்பி ஜிஎஃப்சி மினாக்ஸில் வச்சுட்டு நான் வந்து சரி பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா? குடமாக மினாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் தலையில் ஒரு முடி கூட முளைக்காது. நான் இப்போ என்ன தான் ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி நானுமே இதே நிலைமையில தான் இருந்தேன். ஒவ்வொரு கிளினிக்காக ஏறி தயவு செஞ்சு எப்படியாச்சும் என் தலையில் முடி முளைக்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சினேன். பட் கடைசியில் ஏமாந்து தான் மிச்சம். என்னோட பேங்க் அக்கௌண்ட் குறைஞ்சே தவிர பால்னஸ் கொஞ்சம் கூட குறையல. சொட்ட தலையாக தான் தெரிஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு எக்ஸ்பர்ட் தப்பு பண்ணிட்டே சிங்காரம், எதனால முடி கொட்டதுன்னே தெரியாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டே, உனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுற மாதிரி சொன்னார். அப்படிதான் ஒரு நல்ல கிளினிக்கை தேடி கண்டுபிடிச்சு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வேற லெவல் ரிசல்ட்ஸ் கொண்டு வந்தேன். ஆமாங்க, இது ஏஐ எல்லாம் கிடையாது, உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் உங்களுக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் தேவைப்படும் நான் சொல்ல வரல. நல்ல டாக்டரா கண்டுபிடிச்சு உங்க ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. நல்ல டாக்டருக்கு நான் எங்க ப்ரோ போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி ஃப்ரீயா கூட ரூட் காஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதெல்லாம் சரி, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நான் எப்படி காசு ரெடி பண்றது அப்படின்னு கவலையெல்லாம் படாதீங்க. இப்ப இன்ட்ரெஸ்டே இல்லாம 0% டவுன் பேமெண்ட்ல ஹெச்டி பண்ணிக்கலாம். அதாவது ₹1 கூட செலவு பண்ணாம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு பின்னாடி பே பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ் நவ் அண்ட் பே லேட்டர். டீடைல்ஸ் தெரியும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணீங்க. அப்புறம் இந்த முக்கியமான விஷயத்த நம்மள மாதிரி இருக்க சொட்டை நண்பர்களுக்கு தட்டி விட்டுருங்க.